அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு அடுத்த 31 நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது, மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகிறது. 5ஆம் இடத்தில் இணைந்து 6 கிரக நிலைகள் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பதிக்கப் போகின்றன. எனவே மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நாம் சொல்லும்போது அதில் கிடைக்கவில்லை, பெரிய அளவில் தடைதான் ஏற்படுகிறது. அதே சமயம் தடைகள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே 6 கிரக நிலைகள் 5ஆம் இடத்தில் இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் உறுதியாக நல்ல நம்பிக்கையுடன் நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்படுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் மார்ச் 4ஆம் தேதியிலிருந்தே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார் சுக்கிரன். 9ஆம் தேதியிலிருந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். மேலும் இந்த வேளையில் சனி சுகஸ்தானத்தில் இருந்து விலகி 9ஆம் இடம் எப்படி நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போன்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மார்ச் 29ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி வலம் வரப்போகிறாருங்க. இப்படி பல நல்ல மாறுதல்கள் மார்ச் மாதத்தில் நிறைவாக ஏற்படும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது 4ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சனி மார்ச் 29ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு வலு சேர்க்கிறார். அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். புதன் நீச்சம் அடைந்திருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலு சேர்க்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியை இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது 6 கிரக நிலைகள் வலுவாக 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதோடு குருவின் சுப பார்வையும் லாபஸ்தானத்தில் பதிகிறது. ஜென்மராசியிலும் பதிகிறது. குருவின் சுப பார்வையும் லாபஸ்தானத்தில் பதிவது மொத்தமாக 7 கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் லாபம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் இந்த மாதத்தில் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குருவின் சுப பார்வை அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது அபரிவிதமான நன்மைக்கும் வளர்ச்சிக்கும் நிச்சயமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. தடை தாமதம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல உறுதியாக நடக்காது என்று நினைத்த நிகழ்வுகள்ல கூட எதிர்பாராத சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கிரகநிலைகள் வலுவாக மார்ச் மாதத்தில் அள்ளி கொடுக்க போகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய வேளையில் நகர்வது என்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சிக்கான மிக சிறப்பான தருணமாகவும் அமைவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதோடு நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல், புதிய முதலீடுகளை அதிகரித்தல் போன்றவை மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் சாதகமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் தொழில்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக பெரிய அளவில் சாதகமாக அமையும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறையில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையுமின்றி கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எடுத்த காரியங்களை மனநிறைவுடனும் திருப்திகரமாகவும் அரசியல் சார்ந்த பணிகளில் செய்து முடிப்பதற்கான முழுமையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல யோகமும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய யோகமும் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அகன்று தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.